மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏங்க உங்க கல்லாப்பட்டியை ஓபன் பண்ணி காட்டுங்க. என்ன சார் அவரு சொல்றாரு, நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இப்போ நீங்க முதல்ல ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, ஓபன் பண்ணுங்க. கொடுங்க, நான் பாக்குறேன். இதான் பாத்தியா, மஞ்சள் கலர் இருக்கு. என்னது? யோ, என்ன அங்கிளை ஏமாத்த பாக்குறியா? இந்த பாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சார் இல்ல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதை பெருசுபடுத்தாதீங்க சார், விட்டுருங்க சார். உங்கள மாதிரி ஆளுங்களால தான் நேர்மையா இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கெட்ட பேரு. அங்கிள், அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுங்க. பேலன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் கொடு. இந்தாங்க சார். வாங்க அங்கிள். கேவலம் ஒரு 500 ரூபாய் காசுக்காக சட்டன்னு மனசாட்சியை வித்துறாங்க. என்ன ஜனங்களும். வாங்க அங்கிள். மாப்பிள, இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாத SSKவால தான் நீங்களும் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கீங்க. என்னதான் நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்துட்டாலும் கொஞ்ச நாள் கைதியா உள்ள கிடந்ததுக்கு என்ன பதில்? கிடைச்ச அவமானத்துக்கு என்ன நிவாரணம்? இதுக்கெல்லாம் காரணமான அந்த SSKவை சும்மா விடக்கூடாது மாப்பிள. அவனுக்கெல்லாம் ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அது விஷயமா தான் இப்ப நாங்க வக்கீல பார்க்க போயிட்டு இருக்கோம் மாமா. அப்படியா? ஆமா மாமா, பெர்ஜுரி கேஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேஸ் என்னன்னா, நல்ல ஐடியா இலக்கியா. உடனே இந்த கேஸ போடுங்க. இந்த SSKவை தப்பிக்கவே விடாதீங்க. அதனாலதான் இப்ப கார்த்திக்கும் அஞ்சலியும் கெட்டு குட்டிச்சோர் ஆயிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா அங்கிள்? கார்த்திக் மேல சொத்து கேஸ் போட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். கடவுளே, நீங்க சொத்தை கொடுக்கறேன்னு சொல்லியும் மாப்பிள்ளையே இப்படி பண்றாரு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு கார்த்திக உங்க வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ண சொல்லி சிந்தாமணி கிட்ட நான் சொன்னேன். என்னடான்னா, அஞ்சலிக்கு இன்னும் கொம்பு சீவு விட்டுட்டு இருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அம்மாவையும் மகளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. அவங்களை தூண்டி விடுறதே அந்த SSKவும் தாட்சாணியும் தான். அந்த SSKவை பெர்ஜுரி கேஸ்ல தூக்கி உள்ள போட்டாலே கார்த்திக் அஞ்சலி திருந்தி நம்ம கிட்ட வந்துருவாங்க. என்னமோ கரெக்ட் தான்மா. அட, நீங்க கார்ல தான் இருக்கீங்களா? ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. என் மகனும் மருமகளும் தான் என்ன கவனிச்சுக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? அது கௌதம் இலக்கியா உங்களுக்கு மக மருமகளா? அங்கிள், அது வந்து அது ஒண்ணும் இல்ல மாமா. அவங்க கௌதம் எப்பவுமே மக மாதிரி தானே பாப்பாங்க. அப்பா அவர் மகனா, நான் மருமக தானே. எங்க வீட்டுல 2 நாள் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு அங்க செட் ஆகல. அதான் பழையபடி அத்தை வசத்தோட இருக்கட்டும்னு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரி சரி, கிளம்புங்க. இது அப்படிமா? ஐயோ, ஏன் மாமா நீங்க கொண்டு போங்க. உனக்காக தாம்மா நான் இந்த பழம் எல்லாம் வாங்கினேன். வாங்க. சரி, வரேன். போயிட்டு வாங்க. வரேன். வாங்க வரேன். வாங்க மாமா. சரி வாங்க போலாம். கௌதம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அத்தை வீட்டுக்கு போனா சமைக்கிறதுக்கு காய்கறி இருக்கோ இல்லையோ, அதனால இங்கே வாங்கிட்டு வந்துடுறோமே. சரி வாங்கிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். இலக்கியா, நம்ம வரதுக்கு லேட் ஆகும். இதோ வீடு பக்கத்துல தானே இருக்கு. நீ போ, நாங்க வரோம். இல்ல வேண்டாமா, நான் வெயிட் பண்றேன். சரி கௌதம், இத புடிங்க. நாங்க போய் காய்கறி சரி, வாங்கிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க அத்தை. வா.
வீட்டு சாவியை வச்சுட்டே போயிட்டாங்க. அம்மா இப்போ சொல்லுங்க, என் அப்பா யாருமா? அப்பாவை அம்மா வெறுத்தாலும் அந்த ஆள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருளை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற அம்மாவோட பெட்டியை தேடி பார்த்தா அப்பாவை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். அந்த திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். ஓகே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.